ஆகிய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கருணை கடலை கந்தா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடந்ததை, கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ அழிக்கவோ முடியாது. நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும், ஆனால் வருந்தியது போதும். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. என்னை இன்று நேரில் வந்து காணவில்லை என்று நீ வருத்தப்படாதே, கவலை கொள்ளாதே. நீ இருக்கும் இடத்தில் இருந்து என்னை உன் மனதார வேண்டிக்கொள். உன் கண் முன்னே நான் தோன்றுவேன். உனக்கு என்றும் என் அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உண்டு என் பிள்ளையே. நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாது. உன் கர்ம வினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். நீ பட்ட துன்பங்கள் போதும். உன்னோடு உன் அப்பன் ஈசன் நான் இருக்கும்போது கலக்கம் கொள்ளாதே. என் பிள்ளையே, இன்னும் உனக்கு என்ன பயம்? இன்றோடு விலகியது உன்னோட துயரம். இனி நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் ஜெயம். நீ பகிரும் நட்புக்கும் இந்த அருள் உண்டு. உன்னை பற்றி இல்லாததை இருப்பதாக அவதூறு கூறியவனும், நீ இல்லாத நேரம் உன்னை பற்றி தவறாக புறம் பேசி திரிந்தவனும் அதற்குரிய கூலியை வெகு சீக்கிரமே அனுபவிப்பார்கள். உன்னை கவலைப்பட வைத்தவர்களை நீ அதிகமாய் நம்பும் உன் இறைவன் கவனிக்காமல் விட்டு விடுவானா? நீ அவர்களை மன்னிக்காத வரை உன்னுடைய இறைவனும் அவர்களை மன்னிக்க மாட்டான். யாரும் யாருக்காகவும் பிறக்கவில்லை. நீ இல்லாவிடில் வேறொருவர். யாரையும் தூக்கி சுமக்காதே. மனதிலும் அதுவே கர்மாதான். துன்பமே இல்லாத வாழ்க்கை என்று ஒன்றுமே கிடையாது. எப்படி இன்பம் ஒரு மாயையோ துன்பமும் ஒரு மாயைதான். ஆக இவ்விரண்டையும் தாங்கக்கூடிய மனோபக்குவத்தை ஒரு மனிதன் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் ஞான நிலை என்று பெயர். நம் ஆன்மீக நண்பர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், அந்த மாபெரும் ஈசனின் அடியில் இருக்கும் நம் சிவலோகம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவை அளித்திட இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய, ஓம் சரவண பவ என மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். இது கூடவே உங்கள் ஊரில் உள்ள சிறப்பு வாய்ந்த சிவனாலயம் பெயரையும் சேர்த்து பதிவிடுங்கள். நம் சேனலுக்கு புதிதாக பார்வையாளராய் வருபவர்கள் நம் சிவலோகம் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது. இனி வாழும் வாழ்க்கையை அறியவும் முடியாது. நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் தான் வாழ்க்கையை கடக்க உதவும். நீ என்னை வணங்கும் போது உனக்கு வரும் கண்ணீரானது மிகவும் சக்தி வாய்ந்தது. என் முன் நீ சிந்தும் கண்ணீர் துளி என்றும் விலை மதிப்பற்றது. அதற்கான பலன் உனக்கு கிடைக்காமல் போகாது. என் பாதம் உன்னுடைய இல்லத்தில் ஒரு குழந்தை ரூபத்தில் படப்போகிறது. உன் கவலை தீர்க்க குகனாக நான் வருவேன். தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிந்துவிட்டு தன்னம்பிக்கையோடு இரு. கொடுப்பவன் உன் அப்பன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது. உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவாய். கவலைப்படாதே. என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் கைவிட்டதில்லை. உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை குறை கூறுகிறார்கள் என்று வருத்தப்படாதீர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு குறை சொல்ல மட்டுமே தெரியும். குறை சொல்லும் வாய்களை செங்கல் வைத்து அடைத்தாலும் அது செங்கல் சரியில்லை என குறை சொல்லுமாம். வாழ்க்கையில் விழுந்து விடுவோமோ என தயங்காதே. தாங்கி பிடிக்க உன் அப்பனீசன் இருக்கிறேன் என நம்பு. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். வாழ்க்கையே மிக போராட்டமாக இருக்கிறது. ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் என்று எல்லாம் புலம்பாதே. கடினமாக இருக்கும் பாதைதான் அழகான இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். இன்று இருக்க கஷ்டம் நாளை சந்தோஷமாக மாறும். உனக்கு தகுதி இல்லை, உன்னால் முடியாது என புறக்கணிக்கப்படும் தருணத்தில்தான் அந்த தகுதியையும் முடியாததையும் அடைவதற்கான பல மடங்கு பலத்தை பெறுகின்றாய். அதனால் முடியாததை முடியும் என முடித்துக்காட்டு. என் அன்பு குழந்தையே, என்னை வணங்கி நீ வெளியே சென்று பார். நீ வெளியே பார்க்கும் திசை எல்லாமே நான் இருப்பேன். உனக்காக இது சத்தியமான உண்மை. கனவுகளை விதைத்துவிடு, காலங்கள் அதை அறுவடை செய்யும். விழுந்தேன் என்று கலங்காதே, விதைத்தேன் என்று பெருமை கொள். உள்ளத்தின் ஒளி உண்மையாயிருந்தால் உலகத்தின் இருளும் உனக்கு வழிவிடும். நம்பிக்கை என்னும் நந்தா விளக்கு நள்ளிரவிலும் உனக்கு வழிகாட்டும். இருளை பழிப்பதை விட்டுவிடு. ஒரு சிறு விளக்கை ஏற்றிவை. உன்னை நீ நம்பும் வரை வானம் கூட உனக்கு வழிவிடும். முயற்சிகள் தோற்று போகிறதா? தளர்ந்து விடாதே. மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன். விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகிறது. தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்று போகும். நம்பிக்கை இருந்தால் உன் முதுகிற்கு பின்னால் பேசுபவர்களை பற்றி கவலைப்படாதே. நீ அவர்களுக்கு ஒரு அடி முன்னால் இருக்கிறாய் என்று பெருமைப்படு. எத்தனை நண்பன் துரோகி ஆனாலும்
எத்தனை துரோகி எதிரியானாலும் என்னுடன் என் ஐயன் ஈசன் இருக்கிறார், எனக்கு துணையாக என்ற நம்பிக்கையில் எதிர்த்து நில்லுங்கள். உன்னை நேசிக்கும் 4 பேரை நீ நேசிக்க தொடங்கினாலே உன்னை வெறுக்கும் 100 பேரை பற்றி யோசிக்க நேரம் இருக்காது. நேர்மறையான சிந்தனைகள் உன்னை நேர்மறையான பாதைகளுக்கு அழைத்துச் செல்லும். எத்தனை கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் உங்களின் நேர்மையான குணம் நிச்சயம் உங்களை கைவிடாது. வாழ்க்கையில் நாம் எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரிவோம். அதுவே நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்களாக ஆகிவிடுகிறோம். வாழ்க்கையில் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றிவிடலாம். ஆனால் காலத்தையும் நேரத்தையும் மட்டும் எப்பொழுதும் ஏமாற்றவே முடியாது. அது காத்திருந்து உன் தவறுகளுக்கு பழிவாங்கும். வாழ்க்கையில் நாம் சுக்குநூறாக உடைந்து போகும் தருணம் வரும்போது கூட எதிர்த்து நின்று போராடும் நபர்களுக்கு மனிதர்கள் துணை நிற்கிறார்களோ இல்லையோ, ஆனால் இறைவன் துணை நிற்பார். கவலைப்படாதீர்கள். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் மனதில் நம்பிக்கை மட்டும் இழக்காதீர்கள். நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் ஒருவரின் வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. பேசுகின்ற வார்த்தையும் பேசுகின்ற விதமும் பேசுகின்ற தோரணையும் சரியாக இருந்தால் மனிதர்கள் செவி சாய்க்கிறார்களோ இல்லையோ, உங்களது பிரச்சனைக்கு இறைவன் செவி சாய்வார். அடக்க முடியாத கோபத்தையும் பொறுமை என்னும் கயிறை வைத்து கட்டிவை, காலம் உன்னிடம் வரும். அப்பொழுது ஒருவனையும் விட்டுவிடாதே. இருட்டுக்கு பயந்தவன் தூங்க முடியாது. கஷ்டத்திற்கு பயந்தால் வாழ முடியாது. உழைக்க பயந்தால் வளர முடியாது. போராட பயந்தால் வெற்றி பெற முடியாது. கடமைக்காக உழைத்தவர்கள் முன்னேறுகிறார்களோ இல்லையோ, ஆனால் கடினமாகவும் கவனமாகவும் நம்பிக்கையுடன் உழைத்தவர்கள் வாழ்க்கையில் சாதிக்காமல் போனதாக சரித்திரமில்லை. காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய். மற்றதை இறைவன் பார்த்துக் கொள்வான். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும். நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. இது உன் தாயும் தந்தையுமாகிய சிவனின் வாக்கு. மற்றவர்கள் உன்னை ஏமாற்றியதை பற்றி நீ யோசிக்கிறாய், ஆனால் நீ என்னை யோசிக்க மறுக்கிறாய். நீ அவர்களை யோசிப்பதற்கு பதில் என்னை யோசித்துப்பார். அவர்களுக்கு நான் தக்க சமயத்தில் பதிலடி கொடுப்பேன். உன் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கு நல்லது செய்யும். எனில் நீ என்னை தேட வேண்டியதில்லை, நானே உன்னை தேடி வருவேன். தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போனது என்று சொல்வது போல உனக்கு வந்த சில துன்பங்களிலிருந்து காப்பாற்றிவிட்டேன். இனி அது உன் வாழ்வில் மீண்டும் நடக்காது. உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவது நானே. எந்த சூழலில் இருந்தும் உன்னை காப்பாற்றி வருவது நானே. எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம். எது வந்தாலும் என் பிள்ளையை காப்பாற்ற நான் வருவேன். எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடியே உயரலாம். நமது எண்ணம் தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது. மாற்றத்தை நினைத்து பயப்பட வேண்டாம். நீங்கள் ஒன்றை இழந்தாலும் அதைவிட சிறந்ததை அடைவீர்கள். யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனை நான் என்றும் கைவிட மாட்டேன். உங்களை விமர்சிப்பவர்களை கண்டு கொள்ளாதீர்கள். ஏனெனில் அவர்களுக்கு தெரிந்தது உங்களை பற்றிய வதந்திகள் மட்டுமே, உங்களின் வலிகள் அல்ல. யாமிருக்க பயமேன். இறைவனை தவிர பிறரிடம் உன் சோகத்தை சொல்லி மன நிம்மதியை பெற்றுவிடலாம் என்று கனவிலும் நினைத்து விடாதே. அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உன் சோகத்தை வைத்து விளையாடி விடுவார்கள். உன் மன கஷ்டங்களை மனித பிறவிகளிடம் சொல்லாதே. உன்னிடம் கேட்பது போன்று கேட்டுவிட்டு பிறரிடம் சொல்லி சிரித்து மகிழ்வார்கள். வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ எதிர்த்து போராட கற்றுக்கொள். உனக்கு துணையாக உன் அப்பன் ஈசன் நான் இருக்கிறேன். உங்களை ஏமாற்றியவர்களை பழிவாங்க நினைக்காதீர்கள். உங்களை ஏமாற்றியதற்கு அவர்கள் நிச்சயம் அவரின் கர்மவினையை அடைந்தே தீர்வார்கள். நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உங்கள் கண்முன்னே நிகழும். வெற்றிக்குத்தான் எல்லை உண்டு, முயற்சிக்கு என்றுமே எல்லை இல்லை. அதனால் முயற்சித்துக் கொண்டே இரு. வெற்றி நீ தேட வேண்டாம், அது உன்னை தேடி வரும். நம் குழந்தைகளுக்கு நாம் சேர்த்து வைக்க வேண்டியது பணமோ பொருளோ சொத்து மட்டுமல்ல, புண்ணியம் மட்டுமே. அதுவே அவர்களுக்கு 7 ஜென்மமும் துணையாக நிற்கும். காரணம் எதுவாக இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க தவறினால் காலம் முழுக்க வருந்த வேண்டியிருக்கும். எந்த முடிவாக இருந்தாலும் நீ துணிந்து எடு. விமர்சனங்கள் முன் வீழ்ந்து விடாதே. விடாமுயற்சி மட்டுமே உங்கள் பெயரை மண்ணில் விதைக்கும் விதையாயிருக்கும் என்பதை மறந்து விடாதே. வாழ்க்கையில் சில நிராகரிப்புகள் நம்மை யார் என்று உணர வைக்கிறது. சில நிராகரிப்புகள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. நம்மை காயப்படுத்தியவர்களை திரும்பி காயப்படுத்த ஒரு நிமிஷம் போதும், ஒரு வார்த்தை போதும். ஆனால் அதை நாம் செய்தால் அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அவர்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் என்று சிரித்துவிட்டு கடந்து போய்விடுங்கள். அதுவே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பெரிய தண்டனையாக இருக்கும். காயங்களின்றி
காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை. அதனால் இன்றிருக்கும் கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படாதீர்கள். நிச்சயம் உங்களுக்கான வெற்றி காலம் கூடிய விரைவில் வரும். நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள். உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் ஐயன் ஈசனிடம் ஒப்படைத்துவிட்டு மௌனமாயிருங்கள். உங்கள் வேண்டுதல் வீண் போகாது. ஈசனை நம்பியிருக்கும் பக்தர்களை அவர் ஒருபொழுதும் கைவிட்டதே இல்லை. யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது, எறும்புக்கு சக்கையே போதுமானதாக இருக்கிறது. தோட்டம் கிடைக்கும் போது யானையாயிரு, சக்கை கிடைக்கும் போது எறும்பாயிரு. வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. துணிந்தால் மட்டுமே உனக்கு வெற்றி. எதற்கெடுத்தாலும் முடியுமா என்று சந்தேகப்பட்டு கொண்டிருந்தால் இங்கு எதையுமே சாதிக்க முடியாது. நம்பிக்கையுடன் முழு முயற்சி செய்யுங்கள். நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உறுதியான தேடல் இருந்தால் தேனும் தேடாமல் கிடைக்கும். உழைப்பு உறுதியும் இருந்தால் உயர்வு உண்மையாக கிடைக்கும். விடாமுயற்சி விடாமல் இருந்தால் விட்டது உனக்கே கிடைக்கும். தன்னம்பிக்கையும் முயற்சி இணைந்தால் தோல்வியும் உன்னிடம் தோற்று போகும். நிச்சயம் வெற்றி கிடைத்தே தீரும். ஒருவர் அமைதியாக இருக்கிறார்கள் என்று அவர்களை கோழை என்று எண்ணிவிடாதே. அவருக்கான நாளும் நேரம் சரியாக அமையும் போது அவரோட குணம் தெரியும். தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுக்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும். தெளிவும் நம்பிக்கையும் இருந்தால் போதும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நிச்சயம் உனக்கு வெற்றியை தேடித்தரும். முன்னேற்றத்தை நோக்கி அடி எடுத்து வையுங்கள். அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லாத பொழுது உன் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? என் மனம் உடையும் போதெல்லாம் எனக்குள் இருக்கும் ஒரே நம்பிக்கை, ஈசன் உண்டு, கவலை இல்லை மனமே. வாழ்க்கையில் மௌனமாக இருந்தால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய்யுங்கள். பல பிரச்சனைகள் காணாமலே போய்விடும். கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வளர்கிறீர்கள் என்று அர்த்தம். அதுவே கூட்டமே எதிரியாக இருந்தால் நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல, இலக்குகள் மட்டுமே. வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்து செல். நம்பிக்கையை விதைத்து செல். பணத்தால் சாதிக்க முடியாததை கூட முயற்சியால் சாதித்து காட்ட முடியும். அழகான வாழ்க்கை என்பது ஆடம்பரத்தை சார்ந்தது அல்ல, அன்பையும் அமைதியையும் சார்ந்தது. அதனால் என்னிடம் பணமில்லை, ஆடம்பர வாழ்க்கை இல்லை என்றெல்லாம் யோசிக்காதீர்கள். உலகிலேயே உங்களை விட சிறந்த உள்ளம் கொண்ட மனிதர் யாரும் இல்லை. பிறர் நினைத்ததை எழுதும் காகிதமாய் இருக்காதே, நீ நினைத்ததை எழுதும் பேனாவாக இரு. நிச்சயம் வாழ்க்கை சிறக்கும். தோற்காமல் வென்றவர்கள் யாரும் இல்லை. தோற்றுவிட்டோம் என்று கவலைப்படாமல் வெல்வது எப்படி என்று யோசி. வெற்றி நிச்சயம் கிடைக்கும். தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு. தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை. நம்பிக்கை இல்லாதவன் வெல்வது கடினம். நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம். விழாமலே வாழ்ந்தோம் என்பதல்ல பெருமை, விழும் ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுந்துதோம் என்பது வாழ்வின் பெருமை. வாழ்க்கையில் சிரித்துக் கொண்டே உன்னோடு இருந்து உன்னை சீரழிக்கும் துரோகியை விட முறைத்துக் கொண்டே உன் முன்னிருக்கும் எதிரி மேலானவன். வாய்ப்புகள் விலகும் போது கவலைப்படாதீர்கள். எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள். மாபெரும் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. பணமோ பொருளோ கொடுப்பதுதான் உதவி என்பதல்ல. நம் நல்ல வார்த்தைகளால் யாருக்கேனும் நன்மையை ஏற்பட்டால் அது கூட ஒரு உதவிதான். நம் கஷ்ட நஷ்டம் எது என்றாலும் அது அடுத்தவர்களுக்கு ஒரு நிமிஷ கதை. நமக்கு தான் அது வலியும் வேதனையும். அதை உணர்ந்து ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதீர்கள். நமக்கு நாமே ஆறுதல் அளிக்கும் வகையில் மன தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இறைவன் போடுகின்ற கணக்கெல்லாம் எளிதில் அனைவருக்கும் புரிந்துவிட்டால் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போய்விடும். எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம்? உனக்கு எல்லாமே புரிய வைப்பதை விட உனக்கு தேவையானதை தருவது இறைவனுக்கு மிகவும் எளிமையானது. நம்பியிருங்கள், நிச்சயம் தருவான். மாயமாக இருக்கும் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றும் ஒரே கடவுள் ஐயன் ஈசனே. தன்னை நம்பி வரும் பக்தர்களை அவர் ஒருபொழுதும் கைவிட்டதே இல்லை. வாழ்க்கையில் நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என்று வருத்தப்படாதீர்கள். அது நல்லது என்றால் கால நேரம் வந்ததும் கட்டாயம் ஐயனீசன் அருளால் நிச்சயம் நடக்கும். கடவுளின் இருப்பிடம் கல்லிலோ தூணிலோ துரும்பிலோ மண்ணிலோ இல்லை, மனிதர்களின் எண்ணங்களிலும் உணர்ச்சிகளிலும் தான் இருக்கிறது. அதனால் கடவுளின் இருப்பிடத்தை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்லவர்களைப் போல் நடிப்பவர்களை இந்த உலகம் விரும்பும். ஆனால் நல்லவர்களாகவே வாழ்பவர்களை கடவுள் மட்டுமே விரும்புவார். வெற்றி என்பது யாரோ சிலருக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல. அதற்குரிய உழைப்பை கொடுத்தால் யார் வேண்டுமானாலும் அதற்கு உரிமை கொண்டாடலாம்.
உங்களிடம் யாராவது வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து என்ன சாதித்து விட்டாய் என்று கேட்டால் தைரியமாக சொல்லுங்கள், உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதே பெரிய சாதனைதான் என்று. மிதிப்பட்ட இடத்தில்தான் வளர்ந்து காட்டணும். உங்கள் முதுகு பின்னால் விமர்சனம் செய்தவர்கள் வார்த்தைகளால் பதில் சொல்லாதீர்கள், வாழ்ந்து பதில் சொல்லுங்கள். கடந்து போ, முடிஞ்சா கண்டுகொள்ளாமல் இரு, ஆனா உடைந்து மட்டும் போகாதே யாருக்காகவும். வாழ்க்கையில் நம்மிடம் நன்றாக பேசி பழகும் எல்லோரும் நமக்கு நல்லதையே செய்வார்கள் என்று நினைக்காதீர்கள். தேளின் கொடுக்கில் மட்டுமல்ல, சுவையான தேன் சேகரித்துக் கொண்டிருக்கும் தேனியின் கொடுக்கிலும் விஷம்தான் இருக்கிறது. விதைத்து கொண்டே இரு. முளைத்தால் மரம் இல்லையேல் உரம். வீழ்வது தவறில்லை, வீழ்ந்தே கிடப்பதுதான் தவறு. விழுந்து எழு, அப்போதுதான் நீங்கள் கீழே விழ காத்திருந்தவன் யார் என்றும் உங்களை தூக்கிவிட கை கொடுப்பவன் யார் என்றும் தெரியும். தெய்வங்களுக்கு கூட கால நேரம் பார்த்துதான் பூஜை செய்கிறார்கள். அதுபோலவே உங்களுக்கும் காலம் வரும். உங்கள் கஷ்டமெல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியான தருணம் வரும். நம்பிக்கையுடன் பொறுமையாக இருங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். தனித்து நிற்கிறேன், எனக்கு துணை யாரும் இல்லையே என்று வருத்தப்படாதீர்கள். ஏன் என்றால் தனித்து நிற்கும் பொழுதுதான் தெரியும் நம் பலமும் பலவீனமும். கஷ்டங்கள் மட்டுமில்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும். நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு. நதி போல ஒரு இடத்தில் வெற்றி காத்திருக்கும் கடலாக. கண் பார்வை இல்லாதவனை நாம் குருடன் என்கிறோம். ஆனால் பார்வையற்றவன் குருடன் அல்ல, தன் குற்றங்களை உணராதவனே குருடன். வாழ்க்கை சில சமயம் நம்மை கீழே அடித்து தள்ளும். ஆனால் அப்போது மீண்டும் எழுந்து நின்று எதிர்த்து நிற்கும் சில நபர்களுக்கே வெற்றி கிடைக்கின்றது. நிமிர்ந்து நில்லுங்கள், நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும். வைரம் எவ்வாறு பட்டை தீட்ட தீட்ட பொலிவடைகிறதோ அதே போல் கஷ்டங்களை தாண்ட தாண்ட வாழ்க்கை பலமாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நிலையானதாகவும் இருக்கும். கவலை கொள்ளாதீர்கள், நிச்சயம் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். நம்பியவர்கள் ஏமாற்றி விட்டார் என்று நினைத்து வருத்தப்படாதீர்கள். உங்களை ஏமாற்றியவர்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டோம் என்று நினைப்பார்கள். ஆனால் அவரை ஒருவர் ஏமாற்றும் பொழுது தெரியவரும் அது சாமர்த்தியம் அல்ல, துரோகம் என்று. எவரையும் எக்கணமும் எதற்காகவும் சார்ந்து இருக்காது. வெளிச்சம் இல்லையேல் நிழல் கூட துணைக்கு வராது. இப்பவும் ஒன்னும் ஆகிவிடவில்லை. இங்கு இருந்து ஆரம்பித்தால் கூட கண்டிப்பா வென்று விடலாம். என்ன நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. இத்தனை கஷ்டங்களுக்கும் பின்னும் வாழ்க்கை நகர்கின்றது என்றால் ஒரே காரணம், ஒரு நாள் சரியாகிடும் எனும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நிச்சயம் உங்களை வெற்றி அடைய செய்யும். உங்களுடைய உழைப்பு யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை. ஒரு நாள் உங்களின் உழைப்புக்கான வெற்றி ஊருக்கே தெரிய வரும். காலம் மாறும் என கற்பனையில் காத்திருப்பதை விட நாம் முயற்சி செய்தால் எதுவும் மாறும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்து பாருங்கள், நிச்சயம் மாறும். தன் உழைப்பை மட்டுமே நம்பி உழைக்கும் நபர்களை யார் கைவிட்டாலும் இறைவன் ஒருபோதும் அவரை கைவிடுவதில்லை. உங்கள் உழைப்புக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். நினைத்தாலே தேடி வருவார். அப்பனை நினைத்து கொண்டே இருந்தால் கூடவே இருப்பார். இந்த உலகத்தில் பணம் இல்லாதவன் ஏழை என்றால் குணமில்லாதவனும் ஏழைதான். என்றும் குணத்தால் பணக்காரனாக இரு. அதுவே உன் வாழ்க்கைக்கான வசதி வாய்ப்பை தேடி தரும். வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவு நம் வாழ்க்கையை மாற்றிவிடும். நம்மிடம் நேருக்கு நேர் பேசும் நபர்களை நம் அருகில் வைத்துக் கொள்வது வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. ஏனென்றால் கோபமும் ஆத்திரமும் இருப்பவர்களிடமே உண்மையான அன்பும் நேர்மையான குணமும் அதிகம் இருக்கும். கடவுளை வழிபடுவதற்கு வீட்டை சுத்தப்படுத்துவதை விட நம் மனதால் தூய்மையான பக்தியுடனும் நல்ல எண்ணங்களுடனும் வழிபட்டால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் ஐயன் ஈசன். வாழ்க்கையில் ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் இறுதி வரைக்கும் போராடு. அதில் வரும் விளைவுகளையோ ஏற்படும் தோல்வியை பற்றிய கவலைப்படாதீர்கள். துணிவே வெற்றிக்கு முதல் அடித்தளம். துணியாத வரை கண்களுக்கு முன் 1000 பிரச்சனைகள் மட்டுமே தெரியும். அதுவே துணிந்தால் நம் கண்களுக்கு ஒன்று மட்டுமே தெரியும். அதுதான் வெற்றியின் பாதை. விடியும் என்ற நம்பிக்கையுடன் உறங்குகிறோம். அதுபோலவே முடியும் என்ற நம்பிக்கையுடன் எழுந்திருங்கள், நிச்சயம் சாதிக்கலாம். யானைகள் வாழும் அதே பூமியில்தான் எறும்புகளும் வாழ்கின்றன. பூனைகள் வாழும் அதே வீடுகளில்தான் எலிகள் வாழ்கின்றன. சிறுத்தைகள் வாழும் அதே காடுகளில்தான் மான்களும் வாழ்கின்றன. சுறாக்கள் வாழும் அதே கடலில்தான் சிறு சிறு மீன்களும் வாழ்கின்றன. பாம்புகள் வாழும் அதே வயல் வெளிகளில்தான் தவளைகளும் வாழ்கின்றன. வாழ்க்கை என்பது ஏய்த்து பிழைப்பதல்ல, போராடி ஜெயிப்பது என்பதற்கான உதாரணம் தான் இவை அனைத்தும். வாழ்க்கையில் உங்களுக்கு மட்டும்தான் போராட்டம் என்று நினைத்து விடாதீர்கள். போராட்டங்கள் வரும்போதெல்லாம் துவண்டு போவது சரியானதல்ல. இங்கு எல்லா உயிர்களுமே போராடித்தான் வாழ்கின்றன. தொடங்குவதற்கு முன்பே தயங்காதே, தயங்கிய பின் நடுங்காதே, இடையில் உறங்கிவிடாதே.
வேதனைகளை கண்டு பதுங்கி விடாதே. சோதனைகள் வரும் என்று துவண்டு விடாதே. நீ சாதனைகளை செய்ய பிறந்தவன் என்பதை மறந்து விடாதே. ஒரு நாள் நிச்சயம் விடியும். அது உன்னால் மட்டுமே முடியும். யாராவது உன்னை புகழ்ந்தால் அந்த புகழ்ச்சிக்கு மயங்கி விடாதே. புகழ்ச்சிக்கு மயங்கினால் நீ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு உயரவே முடியாது. யாராவது உன்னை இகழ்ந்து பேசினால் அதற்காக தளர்ந்து விடாதே. நீ சந்திக்கும் அவமானங்கள் தான் நீ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு உயர்வதற்கான உந்துதலாக இருக்கும். பல அவமானங்களை கடக்கும் ஒருவன் தன் மனதில் பதித்து வைத்திருக்கும் ஒரே வாசகம், நான் ஒரு நாள் உறுதியாக ஜெயிப்பேன் என்பதாகத்தான் இருக்க வேண்டும். அவமானங்களை கண்டு படியே வீழ்ந்து விடக்கூடாது. எந்த முயற்சியையும் பாதியிலேயே கைவிட்டு விடாதீர்கள். எது ஒன்றிலும் ஆரம்பம் கொஞ்சம் கடினமானதாகத்தான் இருக்கும். சில அனுபவங்களை பெற்றுக்கொண்ட பிறகு எல்லாமே எளிதாகத்தான் இருக்கும். எத்தனை இடர்கள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கடந்து சென்று கொண்டே இருங்கள். குறிக்கோளை முடிவு செய்த பின் அதற்கான முயற்சிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். இல்லை என்றால் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அதே இடத்தில் தான் இருப்பீர்கள். எதை செய்ய வேண்டுமோ அதை முழு கவனத்துடன் செய். நீ எதை அடைய நினைக்கிறாயோ அதை நிச்சயம் அடைவாய். அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. உன்னை எதிர்ப்பவர்களிடம் துணிந்து நில். உன்னை மதிப்பவர்களிடம் பணிந்து நில். அதுதான் உன்னை சிறந்த மனிதனாக உயர்த்தும். உங்களை விட்டு விலகுபவர்களை எண்ணி ஒருபோதும் வருந்தாதீர்கள். உங்களை விட்டு எல்லோரும் விலக விலக நீங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும். விட்டு விலகியவர்கள் உங்களை தேடி வரும்போது அவர்கள் தொட முடியாத உயரத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். இதுதான் உண்மையில் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை. சிரிப்பே இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம். சிரித்துக்கொண்டே இரு, வலிகள் கூட விலகிக் கொள்ளும். எல்லாவற்றுக்கும் அழுது கொண்டிருந்தால் அத்தனை வலிகளும் துன்பங்களும் உன்னை நோக்கித்தான் படையெடுக்கும். உன்னை ஒருவர் நினைத்தால் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று எந்த காரியத்திலும் ஈடுபடாதே. அவர்களை அமைதியாக கடந்துவிடு. அவர்களே வியக்கும்படி ஓர் உயர்வான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. அதுதான் அவர்களுக்கான சிறந்த பதிலடி. யார் உங்களை குறை சொன்னாலும் அவர்களோடு சண்டை போடாமல் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். தன்னுடைய வேலையை விட நம் மீது கவனம் வைத்து நம் குறைகளை கண்டுபிடித்ததற்கு நன்றி கூட சொல்லவில்லை என்றால் அது மிகப்பெரிய நன்றி கெட்ட செயல். நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம். ஒன்று முன்னால் என்றால் மற்றொன்று பின்னால். ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படவும் இல்லை, பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை என்றால் கால்களுக்கு தெரியும் அடுத்த நொடியே நிலைமை மாறிவிடும் என்று. பெருமையாக வாழ்ந்து காட்டுங்கள், அதில் தவறே இல்லை. ஆனால் அடுத்தவர்கள் முன் பெருமைக்கு வாழ்ந்து காட்டாதீர்கள். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ நினைத்து உங்களுக்கு அவமானமும் ஏமாற்றமும் தான் மிஞ்சும். நம்முடைய வாழ்க்கை நன்றாக அமைவதற்கு எந்த அதிசயங்களும் நடக்க வேண்டும் என்று அவசியமில்லை. நாம் எடுக்கின்ற முடிவுகள் சரியானதாக இருந்தால் மட்டும் போதும். எந்த முடிவுகளையும் எடுக்கும் போது எப்போதும் தெளிவாக இருங்கள். எதுக்கும் அவசரப்படாதே. நேரம் வரும்போது நீ எதிர்பார்ப்பது தானாகவே நடக்கும். ஆனால் அதுவரை நீ சும்மா இல்லாமல் உனக்கு முயற்சியை கொடுத்து கொண்டே இரு. வாழ்க்கையில் முயற்சி இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை. தவறுகள் அல்லது தோல்விகள் என்று இங்கு எதுவும் இல்லை. எல்லாமே நாம் வெற்றி அடைவதற்கான பாடங்கள் தான். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். எவ்வளவு கவலைப்பட்டாலும் நடப்பது தானாக நடந்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் உங்கள் முயற்சிகளில் சரியாக இருக்கும் வரை உங்கள் எதிர்காலம் நீங்கள் நினைப்பதை விடவும் மகிழ்ச்சியானதாகவும் நிம்மதியாகவும் தான் இருக்கும். முயற்சி செய்தால்தான் நீ நினைத்ததை அடைய முடியும். உன் லட்சியத்தை அடைய தன்னம்பிக்கையோடு போராடு. உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். உன் மீது உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால்தான் உன்னால் அடுத்தது என்ன செய்யலாம் என யோசிக்க முடியும். இல்லை என்றால் யார் நமக்கு உதவுவார்கள் என்று யாரையாவது எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பாய். முதலில் உன் சொந்த காலில் நில். முடிவுகளை எடுக்க வேண்டிய சமயத்தில் சுயமாகவும் தைரியமாகவும் முடிவுகளை எடு. உன் வளர்ச்சியை கண்டு உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் அவமானத்தில் தலை குனியட்டும். எல்லா இடங்களிலும் ஊமையாகவே இருந்து விடாதே. வாழ்க்கை உன்னை ஊனமாக்கிவிடும். பேச வேண்டிய இடங்களில் கட்டாயம் பேசிவிடு. வாழ்க்கை தவறவிட்ட சந்தர்ப்பங்கள் மீண்டும் கிடைக்காது. நாளை என்பது கனவை போன்றது. கனவுகள் நிஜமாகாமல் கூட போகலாம். இன்று என்பது மட்டும்தான் நிஜம். நிஜத்தை ரசித்து அனுபவிக்க பழகி கொண்டால் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். கம்பீரம் என்பது உடல் அல்ல. செயல் கண்ணியம் என்பது பேச்சு அல்ல. நடத்தை கருணை என்பது உதவி அல்ல. அன்பு கடவுள் என்பது வெளியே இல்லை, நமக்குள் தான் இருக்கிறது. தனிமைகள் கிடைப்பது உன்னை நீ தெரிந்து கொள்வதற்கு. தவறுகள் நடப்பது உன்னை நீ திருத்திக் கொள்வதற்கு. முயற்சிகள் எடுப்பது உன்னை நீ முன்னேற்றிக் கொள்வதற்கு. எதிரிகள் கிடைப்பது உன்னை நீ வளர்த்துக் கொள்வதற்கு. உங்கள் எண்ணங்கள் எப்போதும் நேர்மறையாகவும் உயர்வானதாகவும் இருக்கட்டும். வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, நம் எண்ணங்களில் தான் இருக்கிறது. அழகான வாழ்க்கை எங்கே நிலம் தாழ்ந்து கொடுக்கிறதோ
அங்கேதான் நதி பாய்ந்து வருகிறது. எங்கே மனித மனம் பணிந்து நிற்கிறதோ அங்குதான் இறைவனின் அருள் பரிபூரணத்துவம் பெறுகிறது. உங்களின் பணிவுதான் உங்களை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். வாழ்க்கையில் அடிகள் விழுந்து கொண்டே இருக்கிறதே என்று துவண்டு போய் தோல்விகளிடம் அடிமையாகி விடாதீர்கள். விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் உங்களால் எந்த உயரத்தையும் தொட்டுவிட முடியும். நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் அதிக வலிமை கொண்டவர். நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் அதிக புத்திசாலி. நீங்கள் நினைத்ததை விட பெரியவைகளை உங்களால் செய்து முடிக்க முடியும் என்பதை நம்புங்கள். உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே. தாழ்வு மனப்பான்மைதான் வரும். உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே. தலைக்கணம்தான் வரும். உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீயாகவே இரு. தன்னம்பிக்கை தானாகவே வரும். தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் மட்டும் ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்களே செதுக்கிக் கொள்ள உதவும் ஒளிகள்தான் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி. நீ வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்று உன்னை ஏசுபவர்கள் நீ வெற்றி பெற்ற பிறகு விடாமுயற்சி என்று பேசுவார்கள். யாருடைய விமர்சனங்களையும் காதில் வாங்காமல் உன் வெற்றி ஒன்றை மட்டுமே இலக்காக வைத்து முன்னேறு. இன்னும் நேரம் இருக்கிறது, பார்த்து கொள்ளலாம் என்று நேரத்தை வீணடிப்பவனே மிகப்பெரிய முட்டாள் என்பதை தெரிந்து கொள். உன் கையில் இருக்கும் நேரத்தை நீ சரியாக பயன்படுத்த தவறினால் வாழ்க்கையில் நீ உன் வெற்றிக்காக காத்திருக்கும் நேரம் மிக நீண்டதாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதே. வாழ்க்கையில் தோல்விகளுக்காக ஒருபோதும் வருந்தாதீர்கள். தோல்விகளிடம் வழி கேட்டுத்தான் வந்து சேர முடியும். வெற்றியின் வாசற்படிக்கு உயிரற்ற மீன்தான் தண்ணீர் போகும் பாதையில் போய்க் கொண்டிருக்கும். உயிருள்ள மீன்தான் நீரின் பாதையை எதிர்த்து எதிர்நீச்சல் போடும். மனமும் மதியும் கடவுள் உனக்கு கொடுத்திருப்பது வாழ்க்கை என்னும் கடலில் எதிர்நீச்சல் போடத்தான். தண்ணீர் போகும் பாதையிலேயே போவதற்காக அல்ல. இந்த உலகில் உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் உன்னை நிச்சயம் வந்தடையும் என்பது உண்மைதான். ஆனால் அதற்காக உன் முயற்சிகளை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிட முயற்சி இல்லாதவனை மூச்சுக்காற்று கூட தேடி வராது என்பதை தெரிந்து கொள். ஒருவன் அடைந்தவற்றை கண்டு பொறாமைப்படாதே. அதற்காக அவன் இழந்தவைகளை நீ அறிந்தால் அதை அடையும் ஆசையே உனக்கு அழிந்து கூட போகலாம். விழாமலே வாழ்ந்தோம் என்பதல்ல பெருமை. எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்தோம் என்பதே வாழ்வின் உண்மையான பெருமை. நீரில் போய்கொண்டிருக்கும் படகை காற்று அலைக்கழிப்பது போல ஆசை நோக்கி பின்தொடரும் மனதும் அலைக்கழிக்கப்படுகிறது. அது மனிதனின் விவேகத்தை அழித்து விடுகிறது. மனிதன் ஆசைகளை குறைத்து விவேகத்துடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் பலவீனங்களை கண்டுபிடியுங்கள். உங்கள் பலவீனம் என்ன என்பதை நீங்களே உணரும் போது நீங்கள் மேலும் வலிமை அடைகிறீர்கள். எந்த சூழ்நிலையாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையை உனக்குள் வளர்த்துக்கொள். அந்த நம்பிக்கைதான் வாழ்வில் உன்னை முன்னேற வைக்கும். தோல்விகளுக்காக வருந்தாதீர்கள். பல போராட்டங்களுக்கு பிறகு கிடைக்கும் தோல்வி கூட கொண்டாடப்பட வேண்டியதுதான் என்பதை நினைவில் வையுங்கள். இது ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் வை. நீ வீணாக்கும் ஒவ்வொரு நொடியும் நாளை உன்னை வறுமைக்குள் தள்ளிவிடும். கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்ப வருவதில்லை. நேரத்தை வீணடிக்காமல் எப்போதும் தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய்யுங்கள். 1000 துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இரு. உனக்கு வரும் துன்பங்கள் என்பவை மேகமூட்டங்களைப் போல தற்காலிகமானவைதான். நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் உங்களை உங்களுக்கே அடையாளம் காட்டும் கண்ணாடிகள். அவைகளுக்கு உங்களின் முகத்தை காட்டுங்கள். ஒருபோதும் உங்கள் புறமுதுகை காட்டாதீர்கள். வாய்ப்புகள் எப்பொழுதும் மிகவும் மென்மையாகத்தான் நம் கதவை தட்டும். அதை பலமாக பயன்படுத்திக் கொள்வதுதான் நமது பொறுப்பு. எல்லாம் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் இருப்பவன் எதுவும் இல்லாமல் போனால் இறந்து போவான். எதுவுமே இல்லை என்றாலும் உறுதியான நம்பிக்கையோடு இருப்பவன் எதை இழந்தாலும் திரும்பவும் எல்லாவற்றையும் பெற்று விடுவான். நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் உன்னை தேடி வரப்போகின்றது. நீ சற்றும் எதிர்பார்க்காத பெருமகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நான் இன்பத்தில் மிதக்க வைப்பேன். எனக்கு நீ முழு நிறைவோடு நன்றி செலுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது. என் ஆலயத்திற்கு நீ என்னை தேடி வரப்போகின்றாய். நல்ல காலம் உன் வாழ்வில் பிறந்துவிட்டது. சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும், சிலரது வாழ்க்கையும் மாறும். வார்த்தைகளில் கவனமும் வாழ்க்கையில் நம்பிக்கையும் இருப்பின் சிறப்பான வாழ்க்கை அமையும். ஈசன் அருள் கிடைக்கும். எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் கஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இதற்கெல்லாம் பயந்து வாழ்க்கையில் பின்வாங்காதே. மாற்றம் உருவாக வேண்டும் என்றால் பல துரோகங்களை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும். என்னுடைய ஆசி என்றும் உனக்கு உண்டு. நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. மனதளவில் எவராலும் உங்களுக்கு வலி ஏற்படுத்த முடியாது. நீங்கள்தான் உங்களை சுற்றி நிகழும் ஏதோ ஒன்றிற்கு எதிர் செயலாக வலியை உருவாக்குகிறீர்கள். ஒரு நாள் வலியோடு போகும், மறுநாள் வெறுத்து போகும், சில நாட்களில் பழகி போகும். சிறிது காலம் பொறு, துன்பம் போக்க மருந்தாக நான் வருவேன். உன் அப்பன் ஈசன். நீ தடுமாறி விழுந்து விட்டேன் என்று புலம்புகிறாய்.
ஒன்றை நினைவில் கொள், உன் தடம் மாறாமல் பல ரூபங்களில் வந்து உன்னை காத்து நிற்பது உனக்கு புரிகிறதா? கண்களை மூடி சிறிது யோசித்துப்பார். தினந்தோறும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் மற்றும் பல உருவில் வந்து உனக்கு வழிகாட்டி கொண்டுதான் இருக்கிறேன். நீதான் விழிப்பு நிலைக்கு வந்து நான் காட்டும் வழியில் நடக்க வேண்டும். உனக்காக நான் இங்கே இருக்கிறேன் என்பதை எப்போதும் நினைவில் வையுங்கள். மற்றவர் உங்கள் பக்தியை பற்றி என்ன சொன்னாலும், நீங்கள் என்னை எப்படி உணர்ந்தாலும், எப்போதும் உனக்காக ஒரு குறிப்பிட்ட இடம் என் மனதில் உண்டு. உனக்காக நான் எப்போதும் இருப்பேன். நீங்கள் கீழே இருக்கும்போது உங்கள் கையை பிடித்துக்கொண்டு மேலே அழைத்து வர நான் இருப்பேன். நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள். உரிமையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், உரிமையில்லாத நட்பும் யாரும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று நிம்மதி கொள். என் பக்தர்களுக்கு என்றும் முடியாது என்பது ஒன்றுமில்லை. என்னை நம்பி முயற்சி செய்தால் எல்லாம் முடியும். நான் முடித்து காட்டுவேன். என் சோதனையை சந்தித்தால்தான் சாதனை. என்னை மனதில் நினைத்து தைரியமாக செயல்படு. உனக்கு வெற்றி நிச்சயம். என் அன்பு குழந்தையே, தாங்க முடியாத மனச்சங்கடத்தில் இருக்கிறாய். யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைக்கிறாய். உன் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலே நான் அறிவேன். உன்னை தாங்கி பிடிப்பதும் நானே. நீ நல்லா வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன் உன்னை வாழ வைப்பேன். ஈசனை நம்பியவர் தோற்றதில்லை. வெற்றி உமதே. கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்து கொண்டிருக்கிறாய். ஆழாதே. தெரியாமல் நடந்த தவறை நினைத்து வருந்தாதே. ஏனெனில் உன்னுடைய கவலைகளை போக்கவே நான் உள்ளேன். நோய் நொடிகள் நீங்கவும், கிடைக்க வேண்டிய பணம் கைகளில் சேரவும், சகல செல்வங்கள் பெருகி மிக அமைதியான வாழ்வு கிடைக்கவும் அப்பன் சிவன் மீது நம்பிக்கை வைத்து ஓம் நமச்சிவாய என மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். உங்கள் வாழ்வில் திடீர் திருப்பம் வரும். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம். அதுதான் வாழ்க்கை மாற்றங்களை மாற்ற முடியும். ஆனால் மாற்றியவர்களை மாற்ற முடியாது. நாம் பேசாவிட்டால் யாரும் வருத்தப்பட போவதில்லை. நம்மிடத்திற்கு வேறு ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அவ்வளவுதான். தனியாக நடக்க தயாராக இருங்கள். உங்களுடன் பயணிக்க உன் அப்பன் நான் இருக்கிறேன். எனக்கு முன்னால் நீ தினமும் அழுவதை நான் அறிவேன். சில நேரங்களில் ஒரு சிலவற்றை கடந்து செல்வது மிகவும் கடினம்தான். கடந்து வந்தால் அங்கு உன் அப்பா நான் இருக்கிறேன். நிம்மதியை தருவேன். நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இப்பொழுது நிறைவேறப் போகிறது. உன் வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகிறது. நான் உன்னுடன் இருக்கிறேன், கவலைப்படாதே. நல்லதே நடக்கும். எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்குகின்றது. எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிகின்றது. நினைவில் நீ படும் கஷ்டமெல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கே என்று புரிந்து கொள். அனைத்திலும் நீக்கமர நிறைந்தவன். பரம்பொருளின் இயக்கமின்றி இங்கு ஒன்றுமில்லை. மனிதனின் ஜீவ இயக்கத்திற்கும் ஆதாரமானது பரம்பொருளே. இதை செய்தால் யமனே உன்னிடமிருந்து ஒதுங்கி நிற்பான். ஒரு செயலில் தீமை நன்மையை பார்க்காமல் தர்மம் எதுவோ அதை மட்டுமே நிறைவேற்று. இது மட்டுமே உன்னை யமனிடம் இருந்து பாதுகாக்கும். உன் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்தும் உன்னால் மேலே வர முடியும். இங்கு எதுவும் காலதாமதமாகிவிடவில்லை. உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும். மேலும் மேலும் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய். ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே செல்லும். ஒரு நல்லது நடக்கும். பலரிடம் ஆலோசனை கேள். ஆனால் மனதை ஒரு நிலைப்படுத்தி என்னை நினை. உனக்கு சரியான வழியில் உன்னை வழிநடத்தி நீ நினைத்த காரியத்தை அடைய வைப்பேன். கலக்கம் இல்லாமலே செயல்படு. நான் இருக்கிறேன். யார் நேசித்தாலும் யார் வெறுத்தாலும் நீயாக இரு. வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீயாக இருந்தால் என்னை அடைவாய். எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் அது சில மணி நேரங்களில் கடந்து விடுகிறது. அதுபோல எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அது சில நாட்களில் கடந்துவிடும். வாழும் காலம் சிறிது என்பதால் நேரத்தை விரயம் செய்யாதே. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உன்னை கோழையாக்குவதும் இல்லை, வீரனாக்குவதும் இல்லை. உன்னை யார் என்று காட்ட நான் கொடுத்த வாய்ப்பை வீணாக்காதே. உன் மனதில் ஏன் இத்தனை பாரம்? இந்த பாரங்களை சுமந்து கொண்டு எத்தனை தூரம் உன்னால் செல்ல முடியும்? என் பிள்ளையே, இதனை கொஞ்சம் இறக்கி வைத்தால் என்ன? ஈசன் உனக்கு என்றும் துணையாக இருக்கும் பொழுது நீ ஏன் இந்த பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய்? வாழ்வில் இன்னும் பல தூரங்களை கடக்க வேண்டியுள்ளது. சுமையோடு உன்னால் வெகு தூரம் செல்ல முடியாது. உன் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு மிதமான மனதுடன் வாழ்வை நடத்து.
உனக்கு வலிமையான வெற்றியை நான் தருகிறேன். என் பிள்ளையே, உன்னுடைய மதிப்பு உயரும். உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை தொடர்பு கொண்டு உதவி கோருவார்கள். நீ வாழ்வில் தோற்கவில்லை. உன்னுடைய நல்ல செயல்களை, நல்ல எண்ணங்களை ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்துவிட்டு வந்திருக்கிறாய். அவைகள் எல்லாம் இப்பொழுது உனக்கு நன்மை செய்ய உன்னை தேடி வரும். தினமும் நடக்கும் ஏற்ற தாழ்வுகளை உற்று நோக்கி வருந்தாதே. உன் வாழ்க்கை இப்பொழுது ஏற்றத்திலும் நல்ல மாற்றத்திலும் செல்கிறது. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து சில காலங்களுக்கு பின் என்னுடைய பிரார்த்தனையில் முழு நேரம் செலவிட உனக்கு வாய்ப்பு உருவாகும். நேர்மறை சிந்தனையோடு இரு. நல்ல நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும். கற்பனைக்கும் எட்டாத கவலை உனக்கு எதற்கு என் தங்கமே? எதிர்கால பயம் வேண்டாம். இன்றைய நாளை நிம்மதியுடன் வாழு. உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன். நீ ஜெயிக்கப் போகிறாய். அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கிறேன். என் பிள்ளையே, நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? என் பிள்ளையே, நடக்கும் நன்மைகள் அனைத்தையும் நீ அனுபவிக்கப் போகிறாய். இவற்றை அனுபவிக்கும் போது ஆணவம் சிறிதும் வராமல் பார்த்துக் கொள்வாய். எல்லாம் இறைவன் செயல் என எண்ணுவாய். உன் வாழ்க்கை என் கையில் என்று நீ விட்டுவிட்டதால் உன் வாழ்க்கை உயரப் போகிறது. உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. வெற்றி தொடர்ந்து பெற ஆரோக்கியத்தை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? நீ மகிழ்ச்சியாக இருக்க அனைத்தும் நான் செய்கிறேன். இருந்தும் மகிழ்ச்சியாக இருப்பதில் ஏன் உனக்கு குழப்பம்? இல்லத்தில் நல்ல மாற்றம் நடைபெறும். அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பர். அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். பயம், கவலை, விரக்தியை தூக்கி எறி. எதற்கும் பயப்படாதே. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நீ எப்பொழுது எல்லாம் மனம் உடைந்து தனிமையை உணர ஆரம்பித்து விடுகிறாயோ, உனது மனம் வலிக்கும் போது நீ மனதார என்னை நினைத்து ஓம் நமசிவாய என சொன்னால் போதும். உனக்காக நான் வருவேன். உனக்கு தீங்கு செய்பவர்களை நான் கண்டு கொள்ளவில்லை, கண்டிக்கவில்லை என்று ஒருபோதும் எண்ணாதே. அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ உன் பாதையில் கலங்காமல் தைரியமாக செல். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். இடைவிடாமல் என்னை நினைத்து பார். யாரும் தொட முடியாத உயரத்தில் உன்னை உயர்த்துவேன். உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு. நீ ஜெயமாக வாழ்வாய்.